அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனலில் இப்போ நம்ம பார்க்க போகிறது நோம்பு கஞ்சி தான். மீதப்படுற பிரியாணியை வச்சு இன்னைக்கு நம்ம நோம்பு கஞ்சி ரெடி பண்ண போகிறோம். வாங்க, வெரி ஈஸியாக சிம்பிளாக எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். பிரியாணியை மிச்சப்பட்டுட்டா நம்ம வேஸ்ட் ஆக்கிடுவோம், கீழே போட்டுருவோம். அப்படி செய்யாமல் இதை மாதிரி கஞ்சியாக ரெடி பண்ணி கொடுங்க, பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மிக்ஸி எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு இருக்கிற மீதி இருக்கிற சாதத்தை போட்டு நல்லா அரைச்சி கொண்டு வந்துடுங்க. பிரியாணியை எண்ணெய் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி வெங்காயம் பட்டை ஒரு துண்டு போட்டு நல்லா வதக்கிடுங்க. கேரட்டு பச்சை மிளகா தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். நீங்கள் பீன்ஸு கேபேஜ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். விருப்பப்பட்டால் நீங்கள் கஞ்சிக்கு போடுற காய்கறி எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துருங்க. மல்லி புதினா ரம்பெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலந்து வரட்டும். வந்த பிறகு தண்ணி ஊற்றி கொஞ்சம் காய்கறியை வேக வச்சுருங்க. வெந்த பிறகு நம்ம எடுத்து அரைச்சி வச்சுருக்கிறத அந்த சாதத்தை தண்ணி கலந்து ஊற்றி சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே எடுத்திங்கன்னா சூப்பரான சுவையான டேஸ்ட்டில் நோம்பு கஞ்சி ரெடி ஆகும். ட்ரை